அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு சில தனி மனிதர்கள் வித்தியாசமான குணம் காரணமாக நீண்ட காலம் தங்கள் மறைவுக்கு பிறகும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். NSK என்று அழைக்கப்பட்ட கலைவாணர், அவர் பெயரால் கலைவாணர் அரங்கம் அப்படின்னு கூட ஒரு அரங்கம் இருக்குது. ஆனால் திரைப்படத்தில் அவர் ஒரு நடிகராகத்தானே வந்தார். சில கருத்துக்களை எல்லாம் அவர் முன்னாடி வைத்தார். நிறைய சீர்திருத்த கருத்துக்களை கூட ஒரு நகைச்சுவையாக உலகத்துக்கு சொல்லுகிற ஒரு பழக்கத்தை அவருடைய திரைப்படங்களில் அவர் பின்பற்றினார். நிறைய தான தர்மங்கள் அவர் செய்தார். இதெல்லாம் நாம் படிச்சிருக்கிறோம். ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி நான் ஒன்று சொல்கிறேன், அதன் பிறகு நீங்கள் முடிவுக்கு வாங்க. சென்னையில் வசதியானவர்கள் வாழுகிற ஒரு குறிப்பிட்ட பகுதி. அங்கே ஒன்றும் ஏழைகள்லாம் யாருமே இருக்க முடியாது. நல்ல வசதியானவர்களுடைய தனித்தனி வீடு. அதில் ஒருத்தருடைய வீட்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் தாப்பா போட்டு அப்புறமா தானே ஒரு பூட்டு போட்டு பூட்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பூட்டு அப்படி வாசலில் தொங்கிக்கிட்டு இருக்கு. அவர் ஏன்னா உள்பக்கம் தாப்பா போட்டு, அந்த வீட்டுக்காரர் பணக்கார வீட்டுக்காரர் உள்பக்கமாக தாப்பா போட்டு வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிறாரோ என்னமோ ஒரு காரணம். அந்த வீட்டு கதவு தாப்பா போடலை, பூட்டு மட்டும். சில பேருக்கு அந்த பூட்டை கழட்டி உள்ளெல்லாம் வைக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதுலேயே அந்த வெளியில் பூட்டுற இடத்துலையே அந்த பூட்டை தொங்க விட்டுருவாங்க. இன்னும் சில பேர் சாவியோடையே தொங்க விட்டுருவாங்க. அந்த மாதிரி கிடக்கிற ஒரு பூட்டை ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு, ரொம்ப சின்ன ஒரு வயதுடைய ஒரு பையன், அவனுக்கு என்ன தோணுச்சு, இந்த பூட்டை மட்டும் திருடி கொண்டு போய் ஏதாவது ஒரு கடையில் கொடுத்தா ஒரு 2 ரூபா இல்லாட்டி ஒரு 3 ரூபா பணம் கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. உடனே மெதுவாக யாராவது தன்னை பார்க்குறாங்களான்னு சுற்றி முற்றி இப்படி பார்த்துட்டு, அந்த திருட்டுத்தனத்துக்கே உரிய இயல்புகள், யாரும் தன்னை பார்க்கல அப்படின்னு உறுதி பண்ணிக்கிட்டு மெதுவாக அந்த கதவுக்கிட்ட போய் உள்ளே இருக்கிறவங்களுக்கு கேட்காம அந்த பூட்டை அப்படியே கழட்டி, இதை எடுத்துகிட்டு போய் நாம் விற்றுடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அதை எடுத்து அவன் ஒரு சின்ன பை வச்சுருக்கிறான், கைப்பை. அதுக்குள்ளே போட்டுட்டு மெதுவாக அந்த வீட்டை ஓடி ஈடியெல்லாம் போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. திருடுறதுக்குன்னு ஒரு பெரிய கலை இருக்குது. ஒன்றுமே தெரியாத பையன் மாதிரி அந்த வீட்டை விட்டு அவன் வெளியில் ரொம்ப கவனமாக 2 பக்கமும் பார்த்துட்டு ஒரு திசையில் நடக்கலாம்னு அப்படி திரும்ப நான் பாருங்கள், பட்டுன்னு ஒரு கை அவனை பிடிச்சிது. உடனே பதறிட்டான். பதறின உடனே அந்த பையன்கிட்ட கேட்குறாரு, நீ இப்போ என்ன பண்ணுன அப்படின்னு. நான் ஒன்றும் பண்ணலையே, நான் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னா. நீ என்ன பண்ணியோ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். எதிர் வீடுன்னு ஒன்று இருக்குது, அதில் ஜன்னல்னு ஒன்று இருக்குது, அந்த ஜன்னல் வழியாக ஒருத்தன் பார்க்க முடியும்னு ஒன்று இருக்குது. நீ என்ன பண்ணுறேங்கிறத நான் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், பொய் சொல்லாத, நீ என்ன பண்ணுன. இப்போ கையும் களவுமா அந்த பையன் மாட்டிட்டான். ஐயா நான் அப்படின்னு அந்த பையை கொடுத்தான். அந்த பையிலேருந்து அந்த பூட்டையும் அந்த சாவியோடு இருக்கிறதையும் அப்படி கையில் எடுத்து இப்படி பார்த்துட்டு, இந்த பூட்டை நீ திருடி இருக்க இல்லையா, இன்னொருத்தருடைய சொத்தை திருடலாமா, அவங்க வீட்டு பாதுகாப்புக்காக அந்த பூட்டு வச்சுருக்கிறாங்க, அதை நீ திருடலாமா. அந்த பையன் அழுதுகிட்டே சொல்கிறான், நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க, எனக்கு பசி கொல்லுது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, திருடுறது ஒன்றும் என் பழக்கம் இல்லை, ஆனால் எனக்கு பசி தாங்காமல் நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பூட்டை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தா நமக்கு காசு கிடைக்கும்னு ஒரு எண்ணத்தில் நான் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டேன். ஐயா நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன், என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடாதீங்கய்யா அப்படிங்கிறான். இவங்க 2 பேரும் சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வீட்டுக்காரர் உள்ளேருந்து வெளியே வந்துட்டார். வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு அந்த கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வர்றாரு. எதிர் வீட்டுக்காரர் கையில் பூட்டு சாவி இருக்குது. ஒரு சின்ன பையனை அவர் கையில் பிடிச்சிருக்கிறாரு. இது என்ன நடந்ததுன்னு அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா? எவ்வளோ நேரம் ஆக போகுது? இந்த பையன் இந்த பூட்டை திருடினானா, நீங்கள் பிடிச்சிட்டிங்களா, அவனை இப்போ என்ன பண்ணுறான் பாருங்கள் அப்படின்னு டேய் அப்படின்னு கொத்த அவனை பிடிச்சி அடிக்கிறதுக்கு கையை ஓங்குறாரு. அந்த சின்ன பையனை அடிக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். உடனே இந்த எதிர் வீட்டுக்காரர் என்ன பண்ணார் பாருங்க, அந்த கையை அப்படியே பிடிச்சிட்டு, விவரம் தெரியாமல் ஒரு பிள்ளையை போய் அடிக்கிறீங்களே, அவன் எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா அப்படின்னார்.
என்ன நல்ல பையன், இந்த பூட்டை திருடி இருக்கான்ல, நீங்கள் பார்த்தானே எடுத்து வச்சுருக்கிறீங்க. நடந்தது உங்களுக்கு தெரியாது. வேற ஒரு பையன் என்ன பண்ணால் இங்கேருந்து பூட்டை திருடினான். திருடிட்டு அவன் ஓடுறத பார்க்கும்போது இந்த பையன் வந்து பிடிச்சி அவங்ககிட்டேருந்து பூட்டையும் சாவியும் வாங்கினான். இதை நான் பார்த்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து வெளியே ஓடியாந்து, இந்த பையன் அந்த திருடின பையனை தடுத்து நிறுத்தினானே அப்படின்னு இவனை கையை பிடிச்சி இவங்ககிட்டேருந்து நான் பூட்டை வாங்கி இந்த பையனை பாராட்டிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் வந்துட்டீங்க. என்டையராக புது கதை சொன்னார். அந்த பையன் கண்ணாலேயே நிமிர்ந்து பார்த்து நன்றி சொன்னான். தன்னோட இந்த நிலைமையில் தன்னை காப்பாற்றின அந்த பெரிய மனுஷருக்கு இப்படி கண்ணாலேயே நிமிர்ந்து பார்த்து நன்றி சொன்னான். உடனே இந்த வீட்டுக்காரர் சொன்னார், அப்படியா, வேற ஒருத்தன் திருடினானா, இந்த பையனை பிடிச்சி கொடுத்தான். சரி ரைட்டு, அப்போ அந்த பையனை விட்ருங்க அப்படின்னு. உடனே இவர் சொல்கிறாரு, எதிர் வீட்டிலேருந்து பிடிச்சி கொடுத்தவர் சொல்கிறாரு, இந்த பூட்டு நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ இருக்கும்? ஒரு 30-40 ரூபா இருக்காது இப்போது? ஆமாம். அந்த பூட்டை ஒருத்தன் திருட்டிக்கிட்டு ஓடுற நேரத்தில் ஓடாதபடி இந்த பையன் எடுத்து கொடுத்துருக்குறானே, அவனுக்கு நாம் எதாவது திருப்பி கொடுக்க வேண்டாமா அப்படின்னாரு. என்ன கொடுக்கலான்னு சொல்லுங்களேன். போய் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறாப்புல, பசிக்கு சாப்பிட்றாப்புல. அந்த காலத்தில் சாப்பாடு 2 ரூபா 3 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். ஒரு 2-3 ரூபா கொடுத்து விட்டிங்கன்னா ஹோட்டலில் போய் அந்த பையன் வயிறார சாப்பிடுவான். அந்த பையனை பார்த்தா சாப்பிட்ட மாதிரியாக தெரியுது. நமக்கு ஒரு நல்லது பண்ணால் அந்த பையனுக்கு ஒரு நல்லது பண்ண வேணாமா? 50 ரூபா போட்டு உங்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுத்துருக்குறான்ல, அவனுக்கு சாப்பாட்டு காசு கொடுத்து விடுங்க அப்படின்றாரு எதிர் வீட்டுக்காரர். ஆமாம் ஆமாம், பாவம் நல்ல பையன் அப்படின்னு உள்ளே போய் ஏதோ ஒரு காசு எடுத்துகிட்டு வந்து, இந்தட தம்பி ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு போடா, உனக்கு ரொம்ப புண்ணியமாக போடும், நல்ல பையன்டா நீ, என் பூட்டை மீட்டு கொடுத்த பற்றியா, நன்றி, நல்லது, வாழ்க வளருக அப்படிலாம் சொல்லி அந்த பணத்தை கொடுத்துட்டு அவர் உள்ளே போயிட்டார். இந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டே எதிர் வீட்டுக்கார் வராரு. தம்பி, இந்த பையன் சொன்னான், என்னை காப்பாற்றினீங்க ஐயா, அவர்கிட்ட மாட்டியிருந்தேன்னா நான் அடிச்சிருப்பார், போலீஸில் பிடிச்சி கொடுத்துருப்பாரு, என்னை நீங்கள் காப்பாற்றினீங்கயான்னு. நான் பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு, உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் பொய் சொல்ல வேண்டியதாக போச்சு. ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் கேளு, ஒவ்வொரு தடவையும் உன்னை இப்படி காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் கிடைக்க மாட்டான். நீ பண்ண காரியம் சரியா இல்லைங்கய்யா, தப்பு தாங்கய்யா, பசி கொடுமை அப்படி பண்ணிட்டேன். இல்லை, நீ இப்போ முயற்சி பண்ணு, எங்கேயாவது உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். இப்போ வேலை கிடைக்கும், இன்றைக்கி நீங்கள் சாப்பாட்டுக்கு கிடச்சிருச்சு, இன்றைக்கி சாப்பிட்டுக்கோ. இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து ஒருத்தன் காப்பாற்றுவான்னு நினைக்காத, தப்பு பண்ணாத, திருடாத, அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாத, நீ நல்லாரு. ஒருவேளை நீ 7-8 இடத்துல போய் உனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கலன்னா நீ வந்து என்னை பாரு, உன் வேலை கிடைக்கல அப்படின்னா நீ வந்து என்னை பாரு, உன் சாப்பாட்டுக்கு நான் கொடுக்குறேன், புரியுதா? திருட மட்டும் செஞ்சிடாது, போ போ வேலை எங்கேயாவது தேடு அப்படின்னு அனுப்பிச்சி வச்சார். அப்படி அனுப்பிச்சி வச்சவர் தான் என்எஸ் கிருஷ்ணன். அவரை பற்றி தோழர் ஜீவ பாரதி ஒரு புத்தகத்தில் இந்த செய்தியை எழுதுகிறாரு. நான் இதை எதுக்காக சொல்கிறேன், திருடுனா தப்பு, தண்டிக்கணுங்கிறதெல்லாம் கரெக்டு. பசி உள்ள பிள்ளையை திருடுறதுக்கு தொடர்ந்து அனுமதிக்கலாமா? கூடாது. ஆனால் அப்போ இருக்கிற பசி அவனை காப்பாற்றி, அவன் குணத்தை மாற்றி, அவனுக்கு உணவுக்கு ஏற்பாடு பண்ணி, உனக்கு எங்கேயாவது வேலைக்கு ட்ரை பண்ண கிடைக்கலனா என்கிட்ட வா, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவனை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். இந்த உலகம் வந்து இந்த மாதிரி மனிதர்களால் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி குணமுடைய மனிதர்களால் தான் இந்த உலகம் வந்து என்ன சொல்கிறது, நறுமணம் உடையதாக இன்னும் இருக்குது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்னா அவர் ஒரு நடிகர், அந்த காலத்தில் பாடுவார், பழைய காலத்து படத்துலலாம் வருவார், அது என்ன ஒரு பெரிய நடிகருக்கு போய் தேவையில்லாமல் பெரிய அரங்கத்துக்கெல்லாம் அவர் பேர் வைக்கிறது, அப்புறம் வந்து செலை வைக்கிறது, இந்த ஜனங்களுக்கெல்லாம் பைத்தியம் அப்படிம்பாங்க. என்எஸ் கிருஷ்ணன் அப்படி கிடையாதுங்க. இந்த உலகத்தில் வித்தியாசமான மனிதர்களில் ஒருவர் கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள். ஒரு திரைப்பட நடிகராக தான் சம்பாதிச்சோம், தான் சுயநலமாக வாழ்ந்தோம், தான் அப்படியே இறந்து போனோம், இந்த குணம் அவருக்கு கிடையாதுங்க. யாருக்கு என்ன நல்லது பண்ணலாம், என்ன மாதிரி உதவி பண்ணலாம், இந்த எண்ணம் இருந்ததால் தான் பின்னால் வந்த பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டாக்டர் கலைஞர் அவர்கள் எல்லாருமே என்எஸ் கிருஷ்ணன் மீது ஒரு அன்பும் ஒரு மரியாதையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விவரிக்க முடியாத பெருமைக்குரியவராக அவரை வைத்து கொண்டாடினார்கள். வெறுமன ஒரு திரைப்பட நடிகராக வந்துட்டு போனவர் அல்ல, பல சீர்திருத்த கருத்துக்களை எல்லாம் இந்த உலகத்தில் முன்வைத்தவர். தன்னுடைய சொந்த குரலில் பாடுவார்.
எந்த விதமான கஷ்டங்கள் வந்தபோது கூட அந்த கஷ்டங்களால் பாதிக்கப்படாத ஒரு மனோநிலையில் இருந்த ஒரு அதிசய மனிதர் அப்படின்னு எழுதுகிறாங்க என்எஸ் கிருஷ்ணன் அவர்களை பற்றி. நான் இப்போ சொன்ன இந்த செய்தி பல பேருக்கு சாதாரணமாக கூட தெரியலாம். அடுத்தவனை நம்ம கேவலமாக குற்றவாளின்னு காட்டி கொடுக்கலாம், அடுத்தவனை தண்டிக்கலாம், கோபப்படலாம். ஆனால் அதை விட அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது, ஒரு திருடனாக போக வேண்டியவனை திருடனாக ஆகாதபடி இப்போ போலீஸில் பிடிச்சி கொடுத்து அவங்க கொண்டு போய் எங்கேயா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கையெடுத்து கும்பிட்டு ஒரு உண்மை சொல்லட்டுமா, இந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி இது மாதிரிலாம் நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள் ஸ்கீம், அதிலெல்லாம் பிள்ளைங்க போயிட்டா திருந்துவாங்கங்கிறதுக்கு நம்பிக்கை இல்லைங்க. அவங்க என்ன ஆகிடுறாங்க தெரியுங்களா, அதுலேயே வன்மமாக ஆகிடுறாங்க. அப்புறம் இந்த பிள்ளைகளை கொண்டு போய் ஜெயிலில் போட ஆரம்பித்தோன்னா அடுத்த ஸ்டேஜில் புதுசாக திருடுற டெக்னிக்கை கற்றுக்கிறாங்க. ஒரு சிறைச்சாலைங்கிறது சீர்திருத்தம் நடத்தி ஒருத்தருடைய வாழ்வை உயர்த்தும்னா நம்ம சந்தோஷப்படணும். ஆனால் சிறைச்சாலைகள் என்ன பண்ணுது தெரியுங்களா, மேற்கொண்டு குற்றங்களை பெர்ஃபெக்டாக செய்கிற மனுஷனாக மாற்றுது. நாம் இன்றைக்கி இந்த சொசைட்டியில் வச்சுருக்கிற பல தீர்வுகளே கூட சரியான தீர்வுகள் இல்லை. ஒருத்தனை தண்டித்து உடனே கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சுட்டு அவன் மாறிடுவானான்னு பார்த்தா இல்லைங்க. அங்கே இருக்கிற பல திருடர்களோடு பழகி ரொம்ப வல்லமை வாய்ந்த அகப்பட்டு கொள்ளாத மிகப்பெரிய கிரிமினலாக வெளியே வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன், அது ஒரு தவச்சாலையாக இல்லை சிறைச்சாலை அப்படிங்கிறது. இதெல்லாம் சொன்னால் பல பேர் கோபப்படுறாங்க. என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுங்களா, சிறை அப்படிங்கிறது ஒரு கொடும் தண்டனையாக மட்டும் இல்லாமல் அது ஒரு அற இயக்கமாக மாறணும். அற இயக்கம்னா எப்படி, ஒரு தவப்பள்ளி மாதிரி அது மாறணும். அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு சில சமயத்தில் சிறைச்சாலையிலேருந்தே எனக்கு சில பேர் கடிதம் எழுதுவாங்க, ஐயா நான் உங்கள் புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு அது வாங்கிறதுக்கு வசதி இல்லை, நான் இந்த சிறைச்சாலையில் இருக்கிறேன், அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நான் அவங்களுக்கு இவங்களுக்கு தான் அனுப்பணும், ஜெயில் சூப்பரண்டு தான் அனுப்பணும். அப்படி அனுப்புனதை அவங்க வாங்கி அதை படிப்பாங்க, பிறகு நன்றி எழுதுவாங்க. சிறையில் இருந்தே எம்ஏ எழுதினவங்க, எம்காம் எழுதினவங்க, அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் இதை எதுக்காக சொல்ல வரேன், ஒரு மனுஷனை தண்டிக்கிறது ரொம்ப சுலபங்க. ஒரு மனுஷனை தண்டிக்கிறது கண்டிக்கிறதுலாம் ரொம்ப சுலபம். ஆனால் நல்லவனாக மாற்றுறதுங்கிறது கஷ்டம். இந்த மாதிரி மனோமுடையவர்களை எல்லாம் நாம் மறக்கக்கூடாது. அப்படி வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற பெரிய மனிதர், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள்.